நான் தான் அங்கே பிரஸ் இன்சார்ஜ் இவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்தமாக சீர்திருத்தம் செய்வது அல்ல, மற்றவர்கள் செய்கிற தவறுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது, லட்சக்கணக்கிலே பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறது. எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த தூத்துக்குடி கேபா அவர் பணம் வாங்கி கொண்டு ஒரு போதகருடைய குற்றத்தை மறைப்பதற்காக பணம் வாங்கியுள்ளார். அந்த ஆடியோ ஆதாரத்தை நீங்க இப்ப இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. விட்டுறாதுல டேஞ்சரஸ் பிள்ளை. ஆனா ஏதாவது போட்டா நம்ம வீட்டுல போய் தூக்கிடலாம். ஏதாவது நம்மளை பத்தி சொன்னான்னு சைமன் தான் வீட்டுல ஏதாவது நம்மளை பத்தி சொன்னான்னு சைமன் தான் வீட்டுல போய் தூக்கிடலாம். வீடு இங்க தானே இருக்கு. எந்த ஊர் ரொம்ப கேவலமா இருக்கு. கிறிஸ்தவத்துல ஊழியத்துல உள்ள ரெபிண்டினோட்ட பேசி சொல்றாரு, அங்க 50 லட்சம் இங்க 1 லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேபா தான் சொன்னாப்புல, என் பக்கத்துல தான் இருக்காப்புல. ஆனா கேபா பேர் வரக்கூடாது. அவனுக்கு மூளையே கிடையாது, மூளையே இல்லாத போயிலுங்க என்ன பார்த்து முட்டாளுன்றான். காசு கொடுக்கல, எனக்கு காசு வந்துட்டு, எனக்கு காசு வந்துட்டு. நீ அதை சொல்லிவிடாத, உனக்கு காசு இது வாங்கினான்னு. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது நம்ம வேலை கிடையாது, அதுதான் உண்மை. யார் நம்ம பண்ணாலும் நம்மளுடைய, அதாவது நேரில் பேசுகிற ஆடியோ ஃபுல்லாக பிரவீன் டினோவுக்கு அனுப்பியிருக்காரு. ஓகே, அந்த பிரவீன் டினோங்கிறவன். அப்போ நேற்றைய நாளில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. மேக் மிஷன் டிலீட் பண்ணியாச்சு, பைபிள் சீக்ரெட்ஸ் வீடியோவை டிலீட் பண்ணிட்டாரு, எல்லாரும் டிலீட் பண்ணிட்டாங்க. அப்படி ஆனா பணம் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தமா? சைமன் சொல்லிட்டாப்ல, சைமன் காசு கொடுக்கல, எனக்கு காசு வந்துட்டு, எனக்கு காசு வந்துட்டு. சைமன் நீ அதை சொல்லிவிடாத, உனக்கு காசு இது வாங்கினான்னு. ரெக்கார்டு கிடையாது. நேர்ல பேசும்போது எனக்கு தெரியாம யாரையோ வைத்து ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. டுபாக்கூர் தற்கொலையே, அதாவது அதை குறித்து ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். சார்லஸ் ஜே உடைய கூட்டாளிகள். இதில் முதலாவது இந்த சைமன் பீட்டர் என்கிற நபரை குறித்து பார்ப்போம். இந்த சைமன் பீட்டர் என்கின்றவர் ஒரு முட்டாள். ஜே என்ன சொல்லுகிறானோ அதுதான் கேட்பான். சார்லஸ் ஜேவுடன் ஏமாந்தது இந்த சைமன் பீட்டர். இந்த சார்லஸ் ஜே தான் இந்த சைமன் பீட்டர் அவன் சார்லஸ் போன்றவர்களுக்கு பணம் செட்டில் செய்து அவர்களுடைய வீடியோவை நீக்க வைத்தான். இந்த சைமன் பீட்டர் என்கிறவன் ஒரு முட்டாள். அவன் சார்லஸ், நீ என்ன முட்டாள்னு சொல்ற அளவுக்கு நீ அறிவாளின்னு உன்னை அறிவித்தவன் யார்? யார சொல்லணும்? பற்றி வீடியோ நீக்கம் செய்ய ஏதேனும் காரணம் உண்டா? நீக்கணும்னா அடிக்காம நீக்கணும்ல, ஏன் நீக்கி இருக்கேன்னு கேட்கான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கான். எப்படி நோட் பண்றாங்க, என்ன காரணம்? நான் ஒரு காரணம் உனக்கு சொல்லுவேன். இது நீ மயிர் சொல்லி ஓட்ட வயிறு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? சைபர் கிரைம்ல இருந்து போன் பண்ணி கேட்டாங்க. இல்ல கேளு, சைபர் இத வந்து அவர் சொல்லிட்டாரு. சைமன் இந்த கதை எனக்கு தெரியும். சைமன் சொல்லிட்டாப்ல, சைமன் காசு கொடுக்கல, எனக்கு காசு வந்துட்டு, எனக்கு காசு வந்துட்டு. சைமன் நீ அதை சொல்லிவிடாத, உனக்கு காசு இது வாங்கினான்னு. இந்த வீடியோ பார்த்தாக்கணும் சைமன் பீட்டர் திருந்தி எந்த ஆதாயத்திற்காகவும் யாரோட கூட்டு சேர்ந்து தீமைக்கு துணை போகாமல் திருந்தினால் நலமாக இருக்கும். இந்த சார்லஸ் ஜேவுடைய குழுவே அந்த நபரை முட்டாளாகத்தான் ட்ரீட் பண்ணுகிறார்கள். அதற்கான ஆதாரத்தை நான் காண்பிக்கிறேன். மட்டுமல்ல, இந்த நபர் வறுமையிலே வாழ்கிறார் போல. அவருடைய வறுமையையும் இந்த நபருடைய முட்டாள்தனமும் இந்த சார்லஸ் ஜே குழுவினர் தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கருணாகரன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன், அவன் ஒரு அயோக்கியன் என்று சொல்லி இந்த சைமன் பீட்டருக்கு தெரியும். ஆனால் சார்லஸ் மூலமாக கனெக்ஷன் கிடைத்ததால், அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது, அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானம் கிடைக்கிறதுனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிச்சை போடுவதாக நினைத்து தான் போடுகிறார்கள். சரி, இந்த சார்லஸ் ரோ விஷயத்துக்கு வருவோம். இந்த சார்லஸ் ரோ விஷயத்தில் எப்படி வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டது, இது சார்லஸ் ஜேவுடைய தந்திரம் அது என்கிறதை சைமன் பீட்டர் இப்பொழுதும் புரிந்து கொள்ளவில்லை. கருணாகரன் என்கின்றவனிடமாகட்டும் இவனுக்கு சின்ன ஒரு பிச்சை போடுவது போல பண உதவிகள் செய்கிறார்கள். பண உதவி கிடைக்கப்பட்டதனால் அந்த பணத்திற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்துக்கு இந்த சைமன் பீட்டர் உள்ளாகிறார். பலதரப்பட்ட கோணங்கள்ல அவன் கெட்டவன்னு தெரியும், மனசாட்சியின்படி தெரியும், ஆனா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தாக்கல கருணாகரன் அவன் மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சும் வரும்படிக்காக அமைதி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த சார்லஸோடு கூட உள்ள உறவாகட்டும், அயோக்கியன் கருணாகரனோடு உள்ள உறவாகட்டும், இந்த சைமன் பீட்டர் என்கின்றவர் ஒரு அறிவற்றவர் என்கின்ற காரணத்திற்காக நான் அதை வெளியிடவில்லை, அவருடைய நன்மை கருதி. சார்லஸ் ஜேவுக்கு சார்லஸ் ரோ மூலமாக பணம் பரிமாறப்பட்டது.
சார்லஸ் ஜேக்கு மட்டுமல்ல, கேபா, தூத்துக்குடி கேபாவுக்கும் பணம் பரிமாறப்பட்டது. எனக்கு சொன்ன திக்கு நைட், ஐயோ என் பேர் இங்க வந்துடாமப்பா. ஓ, இவர்கள் பணத்திற்காக தங்களை சீர்திருத்தவாதிகளைப் போல காண்பிக்கிற பொய்யான மனிதர்கள். கள்ளப்போதர்களை விட ஆபத்தானவர்கள் யார்? இப்படிப்பட்ட யூடியூபர்கள். நீக்கம் செய்ய ஏதேனும் காரணம் உண்டா? நீக்கணும்னா அடிக்காம போயிடணும். நீக்கணும் இல்ல, ஏன் நீக்கி இருக்கேன்னு கேட்கான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கான். எப்படி நோட் பண்றாங்க? அது என்ன காரணம்? நான் ஒரு காரணம் உனக்கு சொல்லுவேன். இது நீ மயிர் சொல்லிடு, ஓட்டவை சொல்லிட. சொல்லுங்க. கேபாவை ஒத்துக்கொள்கிறான். சைமன் பீட்டருக்கெல்லாம் நாங்க பணம் கொடுக்கல. அவன் எல்லாம் என்னது, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க வீட்டில் போய் என்ன போகுது, அவன் பயந்துடுவான் என்கிறது போல கேபா பேசுகிற. சைமன் காசு கொடுக்கல, எனக்கு காசு வந்துட்டு. சைமன் நீ அதை சொல்லிவிடாத, உனக்கு காசு வாங்கினான்னு. சைமன் எதுவும் விட்டுறாதல, டேஞ்சரஸ் பிள்ளை. ஆனா ஏதாவது போட்டா நம்ம வீட்டுல போய் தூக்கிடலாம். ஏதாவது நம்மளை பத்தி சொன்னா சைமன் தான் வீட்டுல போய் தூக்கிடலாம். வீடு இங்க தானே இருக்கு. டேய், என்ன முட்டாள்னு சொல்ற அளவுக்கு நீ உன்னை அறிவாளி என்று அறிவித்தவன் யார்? என்ன முட்டாள்னு சொல்றதுக்கு உனக்கு எவன் அதிகாரம் தந்தான்? சரியா? அதனால பார்த்து பேசிக்கோ. முதல்ல மரியாதை என்ன அப்படிங்கறத கற்றுக்கொண்டு வா. ஏன் வீடியோ டிலீட் பண்ணாரு? எதுக்கு? பணம் வாங்கிட்டாரா? டிலீட் பண்ணிட்டா பணம் வாங்கினது அர்த்தமா இருக்கா? நான் இந்த சைமன் பீட்டரை முட்டாள் என்று சொல்லுகிறதுக்கு காரணம், சைமன் பீட்டர் யாரையெல்லாம் தங்களுடைய நண்பர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே இந்த சைமன் பீட்டரை குறித்து அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நான் இந்த வீடியோ வழியாக சைமன் பீட்டருக்கு நல்லதுதான் செய்கிறேன். ஏய் முட்டாளே, நான் அது என்ன அடிப்படையில சொன்னேன்? வேதத்தின் அடிப்படையில சொன்னேன்டா. பைத்தியக்காரா, பிரவீன்டினோ டுபாக்குரே, உனக்கு சகோதரனே, நியாயமில்லாமல் மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவான் அப்படி இருக்கு. முட்டாள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு.